குறிப்பாக நடிகர் விஜயோடைய அந்த கல்வி நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில நடந்தக்கூடிய அந்த பெண்களுடைய நெருக்க போக்கு. குறிப்பா நீங்க நெறைய பேர் அத வந்து நியாயப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்னுடைய வீட்ல ஒரு வயதுக்கு வந்த பெண் என்னுடைய சொந்த தங்கச்சியாக இருந்தாலும், அக்காவாக இருந்தாலும், என்னை வந்து கட்டிப்புடிச்சு பேசக்கூடிய பழக்கம் இருக்கான்னா, இல்ல. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல வந்து அவங்க வந்து ஆண்களிடம் வந்து அது சொந்த தகப்பனாக இருந்தா கூட கட்டி அணைப்பதோ, அவர்கள் வந்து முத்தம் குடுப்பதோ, இந்த மாரியான பழக்கங்கள் நடைமுறையில கிடையாது. இது வந்து தமிழ் பண்பாடு, கலாச்சாரத்தில் நீண்ட காலமாக பெண்கள் என்று ஒரு ஒழுக்கம் இருக்கு. ஆனால் ஒரு திரை கவர்ச்சி, ஒரு திரை நடிகரை பார்த்துட்டா மட்டும் அவன்ட்ட நெருக்கம் காட்டணும், அவனுக்கு வந்து முத்தம் குடுக்கணும், அவனோட வந்து ரொம்ப இணக்கமா இருக்கணும். அ அந்த ஒரு நட்பு அந்த நெருக்கம் பாராட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்குல்ல. இதுதான் சமூக சீரழிவுன்னு அண்ணன் வேல்முருகன் வந்து வலியுறுத்தி பேசியிருக்காரு. இத வந்து உடனடியா வந்து இது தவறு. இது வந்து எப்படி பேசிட்டாரு, ஆபாசமா பேசிட்டாரு, அப்படி பேசிட்டாரு. இதுல என்ன ஆபாசம் இருக்கு? நடைமுறையில என்ன நடக்குதோ அத பேசுறாரு. நீங்க விஜய் வந்து ஒரு பெண் மீது வந்து தோள்ல கை போட்டத அந்த பெண் தட்டிவிட்ட காணொளிகள கூட பார்த்திருக்கோம். நாங்க என்ன சொல்றோம்? நீங்க ஒரு ஒரு நடிகர், அதை தாண்டி ஒரு அரசியல் கட்சி தலைவராக இந்த சமூகத்தில் அடையாளப்படுத்தக்கூடிய நீங்க வந்து, ஒரு நிகழ்ச்சி நடத்தும்போது, அங்க வந்து நீங்க குட் டச், பேட் டச் நம்ம சொல்லக்கூடிய இந்த சமூக சூழல்ல இன்னைக்கு வந்து 3 வயது பெண்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத சூழல்ல, பெண்களிடம் ஒரு கண்ணியத்தோடு நடந்துக்குங்க. அந்த பெண்களும் அவரோடு ஒரு ஒரு தலைவரா பாருங்க. ஒரு தலைவர்கிட்ட இப்படி நீங்க போய் நெருக்கம் காட்டுவீங்களான்னா கிடையாது.